ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வாணலில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கூடவே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், எல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிரும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கன் சேர்க்குறேன். ஒரு 3 நிமிஷம் இதுலேயே நல்லா வதக்கிடுங்க. சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா இதுலேயே கிண்டி விட்டுருங்க. இப்போது தேங்காய் அரைச்சிக்கலாம். 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. 3 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்ச தேங்காவை ஊற்றிக்கோங்க. ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இப்போ நல்லா வேக வச்சிடலாம். 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. நல்ல சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.